வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி 5வது நாள். இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து பஞ்சமி. இந்த நல்நாளில் நம்மளுக்கு இன்னைக்கு இங்கே காலையில் பூஜைக்கு திருப்பதியிலிருந்து ரங்கப்பிரியா அவங்களும் புவனேஸ்வரி அவங்களும் ஸ்பெஷலாகவே வந்திருக்காங்க. இவங்களை எனக்கு நேரடியாக பழக்கம் கிடையாது. அனுமாமி, இவங்க அனிதா மாமி, அவங்க எல்லாம் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னுட்டு. ஸோ இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே இவங்களை பற்றி யூடியூப்லலாம் வந்துட்டுருக்கு. சரி, அவங்க எல்லா ஆக்ட்ரஸும் சிங்கர்ஸ்லாம் வராங்க, இது ஒரு கோவில், நாங்கள் இந்த கோவிலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பரவாயில்ல மாமி, ஒரு நாள் 2 நாளாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த பாகியம் எனக்கும் கிடைக்கட்டும். நான் திருப்பிலேருந்து வரேன், இந்த பாகியம் எனக்கும் கிடைக்கட்டும். நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இதில் இருக்கேன், கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திருப்பதிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப வருஷமாக இவங்களையும் பார்க்கணுன்ற ஆர்வம் தான் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஆர்வம். இவங்களாம் நம்ம நேரில் பார்க்க முடியுமா, பார்த்துருவோமா அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான். பார்த்தாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் ராஜகோபுரர் சேவிக்கலாம் தான் பிளான் பண்ணோம். வரும்போது என்னோடய சிஸ்டர் ராஜகோபுரர் சேவிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். வேண்டாம், ராஜா வாராகி இருக்கா, இன்றைக்கி மகாலட்சுமி ஸ்வரூபம், நம்மளுக்கு இவ காட்சி கொடுப்பான்னு தான் நான் சொல்லி கூட்டினேன். நேரில் பார்க்கும்போது நிஜமாக எனக்கு அப்படி தான் தோணிட்டு, ராஜகோபுரர் அங்கே சேவிக்க வேணாம், இவாளே ராஜா வாராகியாக நம்ம கஷ்டத்தை போக்கி எல்லாரோட குடும்ப கஷ்டத்தையும் போக்கி நல்ல வரன் கொடுப்பா. அதனால சரி, இங்கே சொல்கிற மகாலட்சுமி ஸ்வரூபன்ற எனக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சு போயிடுது. என்னடா அது, நம்ம அங்கே சேவிக்கணும்னு நினச்சி இங்கே வராளே காட்சி கொடுக்குறாளேன்னு. அதனால் எனக்கு ரொம்ப பாக்கியம். அனுராதா மாமி, அனிதா மாமி காஞ்சிபுரத்துலேருந்து அவள் சொல்லி எனக்கு இவாளை பார்க்கறது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம், அதாவது சமஸ்கிருதம் அவள் அதுக்குன்னே பிறந்திருக்கா. எனக்கு அவள் குரலில் லலிதா சஹஸ்ரநாமம் கேட்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறையா வாட்டி நம்மளுடைய காஞ்சிபுரத்துக்கு அவங்க பாட வருவாங்க. அவங்க அம்மாவும் லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுத்தாலும் தான் பிள்ளைங்க அவ்வளோ அழகாக படிக்கிறது தான் அது அவங்க பண்ண புண்ணியம். ஏன்னா ஊருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம், நம்ம பிள்ளைங்களை சரி பண்ணுறதுன்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காம இந்த குழந்தை அவ்வளோ அழகாக பாடுவா. இப்போ தான் +2 முடிச்சிருக்கிறா. இவள் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா அப்படின்னா அங்கே கண்டிப்பாக லலிதாம்பிகை வருவா. அந்த அளவுக்கு ஒரு அதிர்வு அலைவை உருவாக்கக்கூடிய ஒரு குரல். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோண்டா சொல்லு. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருவுக்கு எங்களுடைய குரு பத்மா மாமி, அவள் காஞ்சிபுரத்தில் இருக்கா. அதாவது அவளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யார்கிட்டையும் ஒரே ஒரு ரூபா கூட வாங்காமல் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி நேர்லையும் எடுப்பா. எங்களை எல்லாரையும் சொந்த குழந்தைகள் மாதிரி வச்சுட்டு ஒரு 8-9 வருஷமாக அவகிட்ட தான் கிளாஸ் ஸ்லோகா எல்லாமே கற்றுக்கிறது எல்லாமே. இப்போது இந்தளவு பகவன் நாம 2 நாம வாயில் வருது அப்படின்னா அதுக்கு பரிபூர்ண காரணம் எங்களுடைய குரு மாமி. அதனால் அவளுக்கு எங்களுடைய கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள். இன்றைக்கி இங்கே கலந்துன்றது அதெல்லாம் விட ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கடையில் போய் ஸ்லோகம் சொல்லி எல்லாரோடையும் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு பாக்கியம் ஒரு 4-5 வாட்டி கிடச்சிது. இங்கே போரூரில் வர்றது இது முதல் முறை. நாங்கள் மெயினாக சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார் பாட்டோடு ஒன்று ஆரம்பித்து சுப்பிரமணிய புஜங்கம், ஆதித்ய ஹிருதயம், பகவத்கீதை ஒரு சாப்டர் படித்தோம். முக்கியமாக லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாரோடையும் சேர்ந்து அம்பாளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிது. முடிச்சுட்டு சின்னதாக சில சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி இன்றைக்கி இது பண்ணோம். மெயினாக இன்றைக்கி லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கடன் மட்டும் இல்லாமல் இது கோவில் வித்து கடை, அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர கடன் நம்ம இதை சொல்ல முடியாது. அவ்வளோ தெய்வீகமான ஒரு இடம் இது. இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அது மாதிரி இன்னொருத்தரையும் நான் இந்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மாம்பழமா வடபழனியாடா, அசோக் நகர். அங்கேருந்து இவங்க என்னுடைய தீவிர ரசிகைன்னு சொல்லலாம். 2 வருஷமாக என் கூட இருக்கிற டிபியவே வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை காரணம், இவங்க என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஏங்கினப்போ போன வருஷம் வசந்த நவராத்திரி நம்ம இங்கே போரூர் கடையில் கொண்டாடினோம். அப்போ
அவங்களோட குரூப்பில் ஒரு மாமி சொல்லியிருக்காங்க, விளக்கு கடைக்கு இப்படி லலிதா சகஸ்ரநாமம் படிக்க கூப்பிட்டாங்கன்னொன்னே நானும் வர்றேன்னு அவ்வளோ அழகாக மடிசார் கட்டிட்டு வந்ததுலேருந்து வச்சக்கன்னு வாங்காமல் என்னையவே பார்த்துட்டு இருந்தா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அன்பு எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. அப்பப்போ அவங்க நினைக்கும் போதெல்லாம் விளக்கடைக்கு அம்பாளையும் தரிசிச்சுட்டு என்னையும் பார்த்துட்டு போவாங்க. இந்த சொந்தங்கள் எல்லாம் அம்பாள் கொடுத்தது. இன்றைக்கி கூட நிற்கக்கூடிய அத்தனை சொந்தங்களும் அம்பாள் கொடுத்தது. இந்த பூஜையெல்லாம் அம்பாளாக ஏற்படுத்திக்கிறா அப்படின்றது தான் நிதர்சனம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் தொடர்ந்து இதை மாதிரி எல்லா நவராத்திரிக்கும் நம்ம விளக்கடையில் 4 நவராத்திரியுமே பண்ணுவோம். அது இங்கே தொடர்ந்து வர்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நவராத்திரிக்கெல்லாம் வந்திருந்து அம்பாளுடைய அருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து பெற்றுக்கலாம். ஏன்னா எப்போதுமே பாப்பா அன்றைக்கி திருப்பாவை பாடுனா அப்போ எனக்கு அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி ஓடிச்சு. திருப்பாவை எடுத்து படிக்கும்போது என்ன மாதிரி இருந்ததுன்னா, ஆண்டாள் அவள் மட்டுமே பாடி கூட கிருஷ்ணரை சேர்ந்துருக்கலாம். ஆனால் அவள் அத்தனை பேரையும் ஒன்றிணைச்சி அந்த பக்தியை திரும்ப திரும்ப மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் உண்மையான பக்தி. நம்ம மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்மளை மாதிரி எல்லாரும் எல்லா வித சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இந்த மனித பிறவியோட நோக்கமாக இருக்கணும். அதுக்கு இந்த கூட்டு வழிபாடு தான் சரியாக இருக்கும். அதனால தான் வீட்டில் பூஜை பண்ணுறோமா விளக்கேற்றுறமான்றதெல்லாம் 2வது பட்சம். எப்போதுமே தொடர்ந்து இங்கே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அப்படியே உட்காந்து பேசி பார்க்கும்போது தான் தெரியுது 365 நாளில் நாங்கள் 100 நாள் ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்றது. மாதத்துக்கு 2 பஞ்சமி, 4 நவராத்திரி, அதுவே 40 நாள். மாதத்துக்கு 2 பஞ்சமி, நடுவில் இப்போது வைகாசி விசாகம், அதுக்கப்புறம் விநாயகருக்கு தனியாக அவரை ஸ்பெஷலாக ஒரு 10 நாள், அது 10-15 நாள் இது நடக்கும். அது மாதிரி விளக்கு கண்காட்சின்னு வச்சு அப்போவும் தொடர்ந்து பூஜைகள், அப்போவும் தொடர்ந்து பாராயணம், ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கும். இது எல்லாமே அம்பாள் கடாட்சத்தால் விளக்கடையில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது மங்கள பொருட்கள் இருக்கிற இடம். அதுக்கு இன்னும் உருவேற்றி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் அது இன்னும் நல்லது செய்யணும்னு தான் எங்களுடைய விருப்பம். அதற்கான காரணமாக இதெல்லாம் காரணம்னு இப்போ நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அம்பாள் தான் நடத்திக்கிறா. இதில் நாங்கள் ஆளாக நிற்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா 1 முழம் பூவும் 2 விளக்கும் ஏற்றுனா போதும்ன்ற இந்த காலம் போய் இன்றைக்கி இவ்வளோ வாங்கி பூஜை பண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுத்தது. வசதி எல்லாருக்குமே இருக்கும், அந்த எண்ணத்தை அம்பாள் கொடுத்துருக்கிறது தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சந்தோஷம், எல்லாருக்குமே நன்றி. எங்கள் அக்கா தூத்துக்குடியில் இருக்கா. அவளும் ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. அவங்க மசால் பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் அவங்க பேக் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட தொழில். அவங்க வீட்டில் 24 மணி நேரமும் அவளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவள் வீட்டை விட்டு எங்கள் பக்கத்தில் எங்கள் அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு கூட யோசிப்பா. ஆனால் இங்கே முளைப்பாரி போடணும் அப்படின்னு சொன்னோடனே முளைப்பாரி நான் போட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன்ட்டு தான் வந்தா. ஆனால் இந்த அம்பாள் அவளை போக விடலை. காப்பு கட்டிட்டு 10 நாளாக சென்னையில் இருக்கிறா. அதாவது தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அத்தனையும் மறந்து இந்த அம்பாளுக்காக தினமும் 3 நேரம் முளைப்பாரிக்கு தண்ணி தெளித்து இவ தான் முளைப்பாரி வளர்த்துட்டு இருக்கிறா. என்னுடைய அக்கா அப்படின்றத தாண்டி அந்த அம்பாள் மேலே, ஏன்னா நானே இன்னும் எந்த பத்திரிகையிலையும் ராஜவராகி துணைன்னு போடலை. இப்போ சமீபமாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அதில் அவள் குலதெய்வத்துக்கு அடுத்து ராஜவராகி துணைன்னு எழுதி தான் பத்திரிக்கையே போட்டாள். அந்தளவுக்கு இந்த அம்பாள் மேலே அவ்வளோ ஒரு அன்பும் ஒரு பாசமும் அவளுக்கு இருக்கிறதுனால இந்த 10 நாளும் தொடர்ந்து இங்கேருந்து இந்த முளைப்பாரியை வளர்த்துட்டு இருக்கிறா. ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டிலேருந்து கால் வரும்போது எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னுட்டு. ஆனால் யாரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏன்னா அம்பாள் அதை பார்த்துக்கிறா.